பக்கத்தில் இங்கே லால்காந்த் தெருவில் குடியிருக்கோம். இது வந்து பழமையான கோர்ட்டு இது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இங்கே வந்து ஏகப்பட்ட மரங்கள், ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருள்லாம் களவாடிட்டு இருக்காங்க. சமூக விரோதிகள் ரொம்ப கூடாரமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி பிராந்தி பாட்டில் கிடக்கு. ஏகப்பட்ட இது பண்ணிட்டு திருட்டுகள் நிறையா போகுது. இந்த லைனில் ஒரு 15 வீடுகளில் வந்து திருட்டு போயிட்டுருக்கு. பின்னாடி உள்ள பாத்திரங்கள் அது இது அந்த பித்தளை ஜாமான்லாம் திருட்டு போயிட்டுருக்கு. இதை வந்து ஏதாவது இடித்து சுத்தம் செய்து, இல்லைன்னா வந்து அரசு வந்து ஏதாவது முயற்சி பண்ணி குடியிருப்பு இல்லை ஏதாவது பண்ணி குடியிருப்பு பண்ணி சுத்தம் இது க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ இங்கே வரவங்களால எந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வருது இந்த பகுதியில் வச்சுக்கிறவங்களுக்கு? இங்கே 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் போக முடியல. ஒரே இருட்டாக இருக்குது. அவங்க கஞ்சா பின்னான்னு கஞ்சாலாம் குடிச்சிட்டு பசங்க சமூக விரோதிகள்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தெருவுக்கெல்லாம் பின்னாடி தான் சுற்றிட்டு போகிறாங்க பெண்கள்லாம். ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது. பக்கத்தில் இப்போ 5, 6 அலுவலகங்கள் இருக்குது. இங்கே முனிசிபாலிட்டி இருக்குது, தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஏகப்பட்ட அலுவலகங்கள் இருந்தும் இங்கே வந்து யாரும் ஒன்றும் பார்க்கறதில்ல. ஏகப்பட்ட இது 6 மணிக்கு மேலே ஒரே சமூக விரோதியோட கூடாரமாக தான் இருக்குது இங்கே. இது பழைய கோர்ட்டு. இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி தான் நாங்கள் வசிக்கிறோம். இதை வந்து சமுதாய விரோதிகள் நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. பல விஷயங்கள் இது பண்ணுறதுனால எல்லாருக்கும் ரொம்ப இடையூறு கொடுத்துருக்காங்க. ஒன்று இடித்து தரமட்டமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. இல்லை பல பேர் நல்ல நல்ல ஆட்சி பொறுப்பில் இருந்து பல கோர்ட்டுகள் வந்து நல்ல நல்ல தீர்ப்பு வாங்கின இடம் இது. அந்த இடத்த வந்து எவ்வளோ சீரழிக்கணுமோ அவ்வளோ சீரழிச்சிட்ருக்காங்க. இதை வந்து தட்டி கேட்கணுன்னா ஒரு நூடகத்தால் மட்டும்தான் முடியும். இது எத்தனையோ நூடகம் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு நூடகத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது பல விஷயங்கள் நடக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. அங்கே வந்து கிண்டல் பண்ணுறானுங்க, கஞ்சா அடிச்சிட்ருக்கானுங்க, குடிபோதையில் என்னென்ன திட்டணும்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறானுங்க. இது செய்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விஷயமும் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயமா நிறையா ஜாமான் களவாணி போயிட்டுருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் பெரிய தொல்லையாக இருக்குது. பீர் பாட்டிலு, சரக்கு பாட்டிலாம் அடிச்சுட்டு அங்கேருந்து கை காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சிட்டு தூக்கி அங்கே வீட்டுக்கிட்ட போடுறானுங்க. காண்டம் யூஸ் பண்ணி பல காண்டம் நிறையா கிடக்குது இங்கே. யாருமே ஸ்டெப்பு எடுக்கவே இல்லை. இது மூலிமா உங்கள் மூலிமா ஒரு ஸ்டெப்பு இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக பொதுமக்கள் சார்பாக வேறு ஏதாவது வரணும்னா என்ன அமைக்கணும் சார்? எது வேணாலும் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தோஷம்தான். இது இவர் சீரழிஞ்சு போகிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஊடகம் தான் ஸ்டெப் எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.